தமிழகத்தின் பிரசித்தி பெற்ற கோவில்களில் நடைபெற்ற கும்பாபிஷேக விழா மற்றும் சிறப்பு வழிபாடுகளில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் மஞ்சுவாடி அருகே வண்டிப்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ குழந்தை முத்துமாரியம்மன் திருக்கோவிலில் மகா கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. யாகசாலையில் பூஜிக்கப்பட்ட கடங்களை ஊர்வலமாக எடுத்து வந்த சிவாச்சார்கள் புனித நீரை கலசத்திற்கு ஊற்றி கும்பாபிஷேகம் செய்தனர். பின்னர் அம்மனுக்கு அபிஷேகமும் ஆராதனைகளும் செய்யப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். சென்னை கொளத்தூர் பகுதி JKM காலனியில் உள்ள ஆனந்தபால விநாயகர் கோவிலில் 12 வருடங்கள் கழித்து 501 கலசங்கள் கொண்டு மகா கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. கோவிலுக்கு வெளியே ஸ்ரீ ஆனந்தபால விநாயகர், முருகை, ஐயப்பன், சுந்தரேஸ்வரர், பெருமாள் ஆகிய 5 சுவாமிகளுக்கு 5 யாகசாலைகளில் யாகம் வளர்க்கப்பட்டது. யாகசாலைகளை சுற்றி நவதானியங்களும் 501 தேங்காய்கள் கொண்ட கலசங்களும் வைக்கப்பட்டிருந்தது. கோ பூஜை, தம்பதியர் பூஜை, பைரவர் பூஜை, பூர்ணாகுதி பூஜைகள் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற கும்பாபிஷேகத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அடுத்த வெண்குன்றம் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரி சமேத ஸ்ரீ கைலாசநாதர் ஈஸ்வரர் திருக்கோவிலில் மகா கும்பாபிஷேகம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருவாரூர் மாவட்டம் ஸ்ரீ தங்கமுத்து மாரியம்மன் கோவிலில் மகா கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதனை ஒட்டி மல்லாரை இசையுடன் யாகசாலையில் பூஜிக்கப்பட்ட புனித நீர் அடங்கிய கடங்கள் புறப்படாக்கி கோவிலை சுற்றி வந்து ராஜகோபுர கலசங்களுக்கு புனித நீரை ஊற்றி கும்பாபிஷேகம் செய்யப்பட்டது. இந்த விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு அடுத்த அகரசேத்தூர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ எல்லை பிடாரியம்மன் சமேத ஹரிஹரபுத்தூர் அய்யனார் கோவில் கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. யாகசாலையில் பூஜிக்கப்பட்ட கடங்களை மங்கள வாத்தியங்கள் முழங்க சிவாச்சாரர்கள் தலையில் சுமந்து வந்து கலசங்களுக்கு புனித நீரை ஊற்றி கும்பாபிஷேகம் செய்து வைத்தனர். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஓம் சக்தி என்று கோஷமிட்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணியை அடுத்த மேல தண்ணீர்படபாடி கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ பூர்ணாம்பிகா, ஸ்ரீ புஷ்பகாம்பிகா சமேத ஸ்ரீ கழனியப்ப அய்யனார் கோவில் கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. யாகசாலையிலிருந்து பூஜிக்கப்பட்ட கடங்கள் புறப்படாகி கோவிலை சுற்றி வந்த பின்னர் கலசத்திற்கு புனித நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் செய்யப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் அடுத்த புலிக்குன்றம் கிராமத்தில் உள்ள ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீலட்சுமி நாராயண பெருமாள் கோவிலில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா கோலாகலமாக நடைபெற்றது.
யாகசாலையில் பூஜிக்கப்பட்ட கும்பம் புறப்படாகி கோவிலை சுற்றி ஊர்வலமாக வந்து கோபுர கலசத்திற்கு புனித நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். நல்ல காரியம் பண்ணாய் 1000 வாட்டி பண்ண பலன். காஞ்சிபுரத்திலே இருக்கும் அத்தி வரதராஜ பெருமாள் கோவில் ரொம்ப ஜெகத் பிரசித்தி. அந்த சமீபமாக இருக்கக்கூடிய க்ஷேத்திரம் புலிகுன்றம் க்ஷேத்திரம். இந்த இடத்துல எம்பெருமான் வீட்டிலிருந்த திருக்கோலத்திலே எம்பெருமான் அருள் பாலிக்கிறார். லக்ஷ்மி நாராயண பெருமாளாக இந்த இடத்துல சுவாமி அருள் பாலிக்கிறார். இந்த க்ஷேத்திரத்திலே எம்பெருமானுக்கு சகலவிதமான தோஷங்கள் நிவர்த்தியாகிறது ஐதீகம். குறிப்பிட்டதாக எம்பெருமானுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த இடத்திலே தாயாருக்கு மஞ்சள் மாலைகள் சாட்டி தாயாரை வழிபட்டால் சகலவிதமான க்ஷேமங்களையும் கொடுக்கறதாக இந்த ஐதீகம். சேலம் மாவட்டம் கிச்சிபாளையம் சன்னியாசிகுண்டு பகுதியில் உள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவிலில் மகா கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. யாகசாலையில் பூஜிக்கப்பட்ட கடங்கள் புறப்படாகி மங்கள வாத்தியங்கள் முழங்க வேத மந்திரங்கள் ஓதி கலசம் மீது நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அருகே கொடைரோடுவில் உள்ள ஸ்ரீ குருநாத சுவாமி திருக்கோவிலில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. பல்வேறு புனித நதிகளிலிருந்து கொண்டுவரப்பட்ட புனித நீர் கலசங்களுக்கு ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு பக்தி கோஷம் முழங்க சுவாமி தரிசனம் செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா தலைசுங்காடு கிராமத்தில் உள்ள ஸ்ரீ சல்லிக்கொல்லை மாரியம்மன் கோவில் மகா கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. பின்னர் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகங்களும் ஆராதனைகளும் நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தென்காசி மாவட்டம் கடையநல்லூரை அடுத்து சேர்த்த மரத்தில் உள்ள புனித லூர்து அன்னை ஆலய தேர்பவனி விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. அலங்கரிக்கப்பட்ட திருத்தேரில் புனித லூர்து அன்னை எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இதில் திரளான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர். நன்னுக்கும் நடுவில் 3 ஆணிகளில் சிலுவை முழுமையாக ரசித்து அணி துவங்குகிறது. அந்த அணிக்கு தலைமையேற்று பேசுவதற்கு இப்பொழுதும் எப்பொழுதும் எங்கள்